கடைசியா வரதட்சணைய 15,000 10,000 குறைச்சிங்க. கல்யாணம் எங்க நடந்தது? திருப்பதி. கல்யாணத்தை மெட்ராஸ்லயோ இல்ல உங்க சொந்த ஊர்லயோ ஏன் நடத்தல? அவருடைய சித்தப்பா சகாதேவ சாஸ்திரி திருப்பதியிலேயே கல்யாணம் செய்யறதா வேண்டிக்கிட்டாரு. கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்க? எல்லாமே அவசரத்துல நடந்ததுனால யாரையுமே சரியா கூப்பிட முடியல. மாப்பிள்ள லக்ஷ்மண் சர்மா வகையில யார் யார் வந்திருந்தாங்க? யாருமே வரல. அவருடைய சித்தப்பா சகாதேவ சாஸ்திரி கூட கல்யாணத்துக்கு வரலையா? வரதட்சணையை குறைச்சிட்டுமா அவருக்கு எங்க மேல ரொம்ப கோவமா, இனிமே எங்க முகத்துல கூட முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா. லக்ஷ்மண் சர்மாவோட தம்பி சத்ருக்ன மேனன் எங்கேயோ நடு கடல்ல கப்பல்ல இருக்கிறதா சொல்லிட்டாரு. அப்படின்னா மாப்பிள்ள சைட்ல இருந்து கல்யாணத்துக்கு யாருமே வரலையா? ஆனா ஒரே ஒரு வாழ்த்து தந்தி மட்டும் வந்தது. தந்தி யார் கொடுத்திருந்தாங்க? அவருடைய சிநேகிதர். யாரோ ஜானி வாக்கர். ஜானி வாக்கர்? ஜானி வாக்கர் சொந்த தம்பி கல்யாணத்துக்கு வரல, கூடவே இந்த சித்தப்பா கல்யாணத்துக்கு வரல. அப்படி இருந்தும் உங்களுக்கு அவர் பேர்ல சந்தேகம் வரல? அவர் ஒரு பெரிய மோசக்காரரா இருப்பாரோன்னு எங்க அக்கா சந்தேகப்பட்டு கேட்டுட்டாங்க. உடனே அவருக்கு கோபம் வந்து மைசூர் அதிகாரிங்கிறதுக்கு சாட்சியா ஒரு அத்தாட்சி கடிதம் காட்டினார். எக்ஸிபிட் நம்பர் 17 யுவரான. அவருடைய வேலையை பத்தி கேட்டப்ப கவர்னருக்கும் முதல் மந்திரிக்கும் மட்டும்தான் தெரியும்னு சொன்னாரு. அவ்வளவு முக்கியமானதான், ரொம்ப ரகசியமானதான், மனைவி கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாரு. உங்க திருமண வாழ்க்கையை பத்தி சொல்ல முடியுமா? ஆரம்பத்துல நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனா நாளாக நாளாக அவர் வீட்டுக்கு வரதையே குறைச்சுக்கிட்டாரு. காரணம் கேட்டா யாரோ சொந்தக்காரங்க கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டதா சொல்லிட்டாரு. இன்னொரு நாளைக்கு பாட்டி குளத்துல விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு புறப்பட்டுடுவாரு. இப்படியே 2 மாசத்துக்குள்ள 7-8 பேரை சாகடிச்சிட்டாரு. அவருடைய சித்தப்பா சகாதேவ சாஸ்திரி என்ன? அவரை பத்தி அடிக்கடி கேக்குறேன்னு அவரையும் ஒரு நாள் சாகடிச்சிட்டாரு. என்னது? பாம்பு கடிச்சு அவரும் செத்துட்டதா சொல்லிட்டாரு. உனக்கு விஷயம் தெரியுமா? என்னங்க? என் தம்பி சத்ருகா மேனன் அதான் கப்பல் பட ஆபீசரா இருக்கானே, அவனுக்கு அடுத்த வாரம் கல்யாணமா. அப்படிங்களா? கொச்சின்ல உன்னைய அவசியம் கூட்டிட்டு வர சொல்லி லெட்டர் போட்டுக்கிறான். நான் அவரை பார்த்ததே இல்லைங்க. நான் கூட கல்யாணத்துக்கு வரேன். அக்கடே வந்து சிக்கு, நான் நேர மேரேஜுக்கு போறதா இருந்தா உன்னைய அவசியம் கூட்டிட்டு போவேன். நான் டியூட்டி மேல கோவா போறேன், அங்கிருந்து பிளைட் கொச்சின்ல இறங்குவேன். கல்யாணத்துக்கு only 2 hours, immediately பாம்பே. சரி, பொண்ணு யாருங்க? யாரோ பாவம் ஏழை பொண்ணா, பேரு ஆமக்குட்டியா. இவன் பிடிவாரத்தை பார்த்து தத்தெடுத்த மேனோன் கூட கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரோ. என்கிட்ட ஒரு சின்ன உதவியை எதிர்பார்க்கிறான். என்னங்க? கல்யாணத்தப்போ பொண்ணு மூளை கழுத்தோட நிக்குமா, கேட்க வெக்கப்பட்டு எழுதிருக்கிறான். உன் நகையெல்லாம் கொஞ்சம் வேணுமா, கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு கழுத்துல போட. எவ்வளவுதான் உடனே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி கெஞ்சாத குறை லெட்டர் எழுதிருக்கான். நகையெல்லாம் கண்டிப்பா இரவல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி லெட்டர் எழுதிட போறேன். இந்த காலத்துல யாரை நம்புறது? கூட பிறந்த அண்ணன் தம்பியா மட்டும் இருந்தா என்னவா? நான் உங்களை நம்புறேங்க. நகை எல்லாத்தையும் கொடுக்கறேன், எடுத்துட்டு போங்க. தேங்க்யூ விஜய் டார்லிங், தேங்க்யூ தேங்க்யூ. பணமும் போச்சு, நகையும் போச்சு, நல்லா வாழ போறேங்கிற நம்பிக்கையும் போச்சு. வேற வழியே இல்லாம ஊர் திரும்பி அம்மா கிட்ட வந்து சேர்ந்தேன். மன வாழ்க்கைங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நீர்க்குமிழியா ஆயிடுச்சுங்க. மேலும் மேலும் என்ன எந்த கேள்வியும் கேட்காதீங்க, கேட்காதீங்க. இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இதை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். என்ன இது? பொடி டப்பா. யாருடையதுன்னு சொல்ல முடியுமா? அவருடைய சித்தப்பா வச்சிருப்பாரு. இந்த நூதன பிளாஸ்டிக் பொடி டப்பா வடசேரி நெசவாளி நாஞ்சில் நம்பின்னு சொல்லிக்கிட்டு இங்க நிக்கிறாரே, இவர்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டது. ஆகவே பெரிய அதிகாரி மாதிரி நடிச்சு உங்களை ஏமாத்தி கல்யாணம் செஞ்சுட்ட லக்ஷ்மண் சர்மா இவர்தான். சித்தப்பா சகாதேவ சாஸ்திரியா நடிச்சது இவர்தான். இதுல உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இல்லையா? சந்தேகமே இல்ல. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நல்ல குடும்பம் இது.
லட்சுமண் சர்மாங்க, தம்பி சத்ருக மேனங்க, சித்தப்பா சகாதேவ சாஸ்திரிங்க. நவதானிய கோத்திரம் போல இருக்கு. தங்கச்சி, ஏன் தங்கச்சி 25 வயசு வரைக்கும் வெத்து கழுத்தோட நிக்குத, ஆனா துடு துப்புற ஒரு நாளைக்கு லட்சுமண சர்மாவோட கல்யாணம் ஆகுது. கேட்டா அவசரமா நடந்துச்சுன்னு சொல்லுத. இதை நான் நம்பவும் சொல்லுத. நான் தான் திருவாங்கூர் மவராசான்னு சொன்னா நீ நம்புவியா? இல்ல உன் புருஷன் யாரோ நல்லா இருக்கட்டும், அவரை ஒரு நாளைக்கு ரயில் அடிபட்டு செத்துட்டாருன்னு எவ்வளவு சொன்னா கட்டி இருக்கிற தாலி எடுத்து தூர போட்டு விடுவியா? போதும் நிறுத்துங்க. தங்கச்சின்னு சொன்னீங்க, பொறுத்துக்கிட்டேன். மேலும் மேலும் எனக்கு சித்திரவதை பண்ணாதீங்க. எதுக்கு பதஷ்டம்? முக்கியமான விஷயமே இனிமேதானே இருக்கு. மாப்பிள்ள நல்லவனா கட்டவனா தெரிஞ்சுக்க நேரம் இல்ல. நிஜமாவே 4 காட்சி சம்பாதிக்கிறானா தெரிஞ்சுக்க நேரம் இல்ல. ஐயோடா, சொத்தை வித்து நகையை வித்து அவன் கேட்ட பணத்தை கொடுத்து கல்யாணம் கட்ட வேண்டிய கட்டாயம். ஐயோடா, ரோட்ல போற எவனையோ ஒருத்தரை பிடிச்சு இழுத்து வச்சு அவங்க இடத்துல மாலை போட வேண்டிய இக்கட்டு. ஏன் நீ சொல்ல மாட்ட? பாவத்தை மறைக்க உனக்கு ஒரு கல்யாணம் தேவைப்பட்டது. பிறக்க போற குழந்தைக்கு ஒரு தகப்பன் தேவைப்பட்டது. அதனாலதான் அத்தனை அவசரம், அத்தனை ஆவேசம் எல்லாம். இல்ல, இல்லவே இல்ல. விஷயம் தெரிஞ்சதும் உன்னை அடிச்சு விரட்டிட்டாரு உன் மாப்பிள்ள. அதான் அந்த மைசூர் அதிகாரி லட்சுமண சர்மா. நான் நெசவாளி, நான் நம்பி. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க தான் என் புருஷன் லட்சுமண் சர்மா. உனக்கே சத்தம் போட்டா உன் புருஷன் ஆயிடுவேனா? ஐயா, நான் அவன் இல்ல, அவன் இல்ல, அவன் இல்ல. ஐயோடா, சல்யம். அம்மே, கொச்சம்மே, கொஞ்சம் புறத்தே வாமே. ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். அதெல்லாம் ஒண்ணும் வாங்க கூடாது. ஜஸ்ட் an autograph inspector ப்ளீஸ். அம்மா யாரு? ஜட்ஜி அவருடைய பொண்ணு. என்ன கேட்கிறாங்க? உன் கையெழுத்து வேணுமா? ஏன் கையெழுத்தா? என்னமா விளையாடுது? எதுக்கு? பிரபலமான உங்க கையெழுத்தை வாங்கி வச்சுக்க சில பேர் ஆசைப்படுவாங்க. நீ தான் பிரபலம் ஆயிட்டிய. கையெழுத்து ப்ளீஸ். ஐயோடா, ஏன் கையெழுத்து எதுக்குமே? நான் தான் களவாணி பைய அயோக்கிய பேர் எல்லாம் தீர்க்கமா வச்சாவில்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பெரிய ஆளுதான். ப்ளீஸ். தள்ளி நிக்கிறா கொச்சம்மே. நான் என்ன பெரிய அண்ணாவியா? நான் வெத்து ஆளுமே. கையெழுத்து தானே, ப்ளீஸ். சரி, நீங்க எதை வேணும்னாலும் இல்லைங்கிறத மறுத்துடலாம், பரவாயில்லை. ஆனா நீங்க அக்பர் அலிங்கிறத மட்டும் மறுக்காதீங்க. ஐ நோ யூ ஆர் அக்பர் அலி. இந்தாமே. சுக்ரியா. இத கேக்குறீரா? இந்தா. சலீமா, சலீமா, இதரா. வர வர நீ அதிக பிரச்சனை நடந்துக்கிற. சலீமா, நீ ஏன் கோர்ட்டுக்கு வந்த? யார கேட்டுக்கிட்டு வந்த? அங்க உனக்கு என்ன வேலை? வந்ததா வந்த, குத்தவாளி கிட்ட கையெழுத்து வாங்கினியாமே. இவ்வளவுதானே வாப்பா கேட்க போறீங்க? ஓகே, முதல்ல காபி சாப்பிடுங்க, அப்புறமா எல்லாம் விவரமா சொல்றேன். Tell me, நீ ஏன் கோர்ட்டுக்கு வந்த? நான் ஏன் வரக்கூடாது? நீ ஜட்ஜோட பொண்ணு. ஆனா அந்த குத்தவாளியோட விசிறி. நான்சென்ஸ். அவங்க ஒரு பெரிய கல்பிரிட். அவங்க ஒரு பெரிய ஜீனியஸ் வாப்பா. சுப்ஹானல்லாஹ். வாப்பா, திறமை எங்க இருந்தாலும் பாராட்டணும், நமக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் பாராட்டணும். எவ்வளவு தூரம் நான் உங்களையே பாராட்டியிருக்கேன். நாட்டி கேர்ள், உன்னை திருத்தவே முடியாது. இன்னைக்கு மட்டும் இல்ல வாப்பா, இனிமே நான் தினமும் கோர்ட்டுக்கு வருவேன். நான் தினம் வருவியா? எதுக்கு? இந்த கேஸ்ல நடக்கிற ஆர்குமெண்ட் எல்லாம் ஃபுல்லா கேட்டுட்டு நான் ஒரு தீர்ப்புக்கு வருவேன். ஆனா உன் தீர்ப்பு அங்க செல்லாது. ஐ டோன்ட் மைண்ட். எத்தனையோ தடவை மேல்கோர்ட்ல உங்க தீர்ப்பே செல்றது இல்லையே. சரி சரி வாப்பா, இந்த கேஸ்ல என் தீர்ப்பு உங்க தீர்ப்போட ஒத்து போச்சுனால் உலகத்துல 2 புத்திசாலிங்க இருக்காங்கன்னு நினைச்சுக்குவேன். நான் ஒத்து போகலன்னா ஒரே ஒரு புத்திசாலிதாங்கிற முடிவுக்கு வருவேன். ஏன் டாடி, அடுத்த சாட்சியா யார விசாரிப்பாங்க? சுப், பேசக்கூடாது. கோர்ட் விஷயம். மேட்டர் சப்ஜெக்டிஸ். ஓகே ஓகே, உங்க ப்ராசிக்யூட்டர் மாத்திரம் புத்திசாலியா இருந்தால் அடுத்த சாட்சி நான் சொல்லட்டுமா? யாரு? தேன்மொழி, தேன்மொழி, தேன்மொழி.